மார்க் நற்செய்தியிலே இது கடவுளால் நிகழ்ந்துள்ளது, கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும் என்று. ஆனால் கடவுளின் வார்த்தைகளை மறந்து நம்முடைய இதயத்தில் ஏற்றுக்கொள்ளாதவர்களாக நாம் இன்று ஏதோ சிறு சிறு தவறுகளுக்காக குறைகளை அதிகமே எண்ணி பார்த்து நிறைகளை நாம் உதாசீனப்படுத்திவிட்டு நாம் குறைகளை கண்டு குறை சொல்லும் ஒரு மக்கள் கூட்டமாக, ஏதோ சாப்பாட்டிலும் சரி அல்லது ஏதோ நான் செல்லுகின்ற போது எனக்கு பாய் செல்லவில்லையே என்று சொல்கின்ற சிறு சிறு குறைகளை எண்ணி பார்த்து விவாகரத்துக்கு செல்கின்ற இந்த சூழ்நிலையில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, பழைய ஏற்பாட்டில் பார்க்கின்ற பொழுது மோசேயின் சட்டத்தை சுட்டிக்காட்டி பரிசேயர்கள் மத்தேயு நற்செய்தியிலே ஆண்டவரை சோதிக்கும் என்னுடன் ஒரு கேள்வியை எழுப்புகின்றார்கள். அது என்னவென்றால், ஆண்டவரே, மோசே கூறியிருக்கின்றாரே மனமுறிவு சீட்டு கொடுத்து விட்டால் எல்லாம் முடிந்து விட்டதே என்று. அப்படி இருக்க நீர் ஏன் இவ்வாறு கூறுகின்றீர் என்று ஆண்டவரே அழகாக கூறுகின்றார். உங்களுடைய கடின உள்ளத்தின் பொருட்டே, உங்களுடைய கடின இதயத்தின் பொருட்டே அவர் அவ்வாறு கூறினார். ஆனால் தொடக்கத்தில் அவ்வாறு நிகழவில்லை என்று கூறுகின்றார். அன்புக்குரியவர்களே, இன்றைய கால சூழ்நிலையில் நம்முடைய இதயம் கடினமாக இருக்கின்றது, நம்முடைய இதயம் இரக்கமற்றதாக இருக்கின்றது, நம்முடைய இதயம் கனிவற்றதாக இருக்கின்றது. ஆகவேதான் நாம் இன்று அதிகமாக திருமண விவகாரம் அல்லது மனமுறிவு என்று நீதிமன்றங்களை நாடி செல்கின்ற சூழல் அதிகரித்து கொண்டே செல்கின்றது. அன்புக்குரியவர்களே, திரு இருதய ஆண்டவரின் பக்தர்களாக திரு இருதய ஆண்டவரின் மீது நம்பிக்கை கொண்டு அவர் பாதம் வந்திருக்கின்ற நாம் ஒவ்வொருவருமே சற்று அலசி ஆராய்வோம். நம்முடைய இதயம் தூய்மையானதாக இருக்கின்றதா? புனித பவுலடிகளார் இன்றைய முதல் வாசகத்தில் அழகாக கூறுகின்றார், எல்லா சூழ்நிலையிலும் நான் கஷ்டமுட்டேன், ஆனால் நான் வீழ்ந்து போகவில்லை, நான் அழிந்து போகவில்லை, என்னுடைய நம்பிக்கையில் எந்த ஒரு இடர்பாடும் ஏற்படவில்லை, ஆண்டவர் என்னோடு இருக்கின்றார், நான் நம்புகின்றேன், அதனால் தான் நான் இன்று பேசுகின்றேன் என்று ஆழம் அழுத்தமாக புனித பவுலடிகளார் கூறுகின்றார். இன்று நாம் நினைவு கூறும் புனித அந்தோணியாரும் தூய இதயத்தோடு இருந்ததனால், தூய உள்ளத்தோடு இருந்ததால் அவருடைய கரங்களில் குழந்தை இயேசு தவழ்ந்தார் என்பதை நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய இதயத்தை தூய்மையாக்குவோம். நாமும் கனி தரக்கூடிய நல்ல ஒரு இதயமாக, திரு இருதய ஆண்டவர் அருள் வரங்களை பெற்ற இதயமாக திகழ்வோம்.